அனைவருக்கும் வணக்கம். நான் கோகுல். இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சிமீட்டர் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோவில் வந்து அன்பாக்ஸ் பண்ணி ரிவ்யூ பண்ண போகிறோம். இந்த ஆக்சிமீட்டர் எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ரீசெண்டான்னு இல்லை, இந்த ஒரு வருஷமாக பார்த்தீங்கன்னாவே கொரோனா ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஆக்சிமீட்டரை யூஸ் பண்ணுறாங்க. பட் இது பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்சிமீட்டர் வந்து ரூ. 2000 சொல்கிறாங்க. பட் வந்து இது வெறும் ரூ. 350 தான். ஸோ வந்து இந்த ஒரு வீடியோ வந்து நிறைய பேர்த்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஏன்னா வந்து ஒரு ரூ. 2000 ஆக்சிமீட்டர் வந்து எனக்கு எப்படி சொல்கிறதுனா, ரூ. 350 ஆக்சிமீட்டரை ரூ. 2000 விற்கிறாங்களா, இல்லை வந்து இது ஒரு லோ கிளாஸில் நம்ம வாங்குறதா, இல்லை வந்து ஹை கிளாஸில் வாங்குறதா, எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ வந்து இப்போ நம்ம இதை அன்பாக்ஸ் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூட இருக்க அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு டெய்லி நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே, இந்த ஒரு ஆக்சிமீட்டர் நான் எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப கம்மியாக தான் பர்ச்சேஸ் பண்ணேன். இது வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா ரூ. 430. பட் இப்போ இதோட கரண்ட்டில் இப்போ இது ஒரு ரேட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூ. 350 போட்டிருக்கு. ஸோ வந்து லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். போத் அமேசான் அண்ட் ஃப்ளிப்கார்ட் லிங்க் கொடுக்குறேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி தோணுச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணலாம். இது வந்து கொரோனா பேஷண்ட்ஸுக்கு மட்டும் கிடையாது. இது வந்து ஒரு ஆக்சிமீட்டர் தான், சரிங்களா? இது வந்து கொரோனோமீட்டர் கிடையாது. ஸோ வந்து யார் வேணாலும் இதை யூஸ் பண்ணலாம். ஸோ வந்து இதை எப்படி யூஸ் பண்ணுறது அதை வந்து உங்களுக்கு நான் சூன் சொல்லித்தரேன். ஓகே, இப்போ வந்து நம்ம இதை அன்பாக்ஸ் பண்ணிடலாம். அமேசானில் தான் ஆர்டர் பண்ணேன். பட் வந்து இது பார்த்திங்கன்னா ஒரு எசென்ஷியல் ப்ராடக்ட்ங்காட்டி எனக்கு வந்து 2 நாளில் டெலிவர் பண்ணிட்டாங்க. ஸோ வந்து எசென்ஷியல் ப்ராடக்ட்லாம் பார்த்திங்கன்னா டெலிவர் பண்ணுறாங்க. ஸோ வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா வந்து அமேசானில் பார்த்திங்கன்னா ஒரு ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணால் இந்த டைமில் 10 நாள் ஆகுது. ஸோ வந்து உடனே டெலிவர் பண்ணுறாங்க இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸை. ஸோ வந்து எனக்கு இப்போ வந்து அமேசான் மேலே வந்து ஒரு பெரிய பற்று ஏற்பட்டுருச்சு. ஸோ வந்து உடனே இந்த மாதிரி எசென்ஷியல் ப்ராடக்ட்டில் உடனே டெலிவர் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணிட்டேன் கவரை. உள்ளே பார்த்தீங்கன்னாவே தெரியும் எவ்வளோ சேஃபாக. அதாவது பார்த்தீங்கன்னா 2 டைப் ஆஃப் கவர் இருக்குது. சும்மா வந்து இது சாதாரணமாக கொடுப்பாங்க. அது பார்த்தீங்கன்னா இந்த ஹெட்ஃபோன்ஸ்க்குலாம் சும்மா கொடுப்பாங்க. ஸோ வந்து பேட்ரி திங்ஸு, அப்புறம் வந்து இந்த மாதிரி மெடிக்கல் சம்மந்தப்பட்டது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹெல்த் கேர்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உள்ள இன்னொரு கோட்டிங் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா வந்து டேமேஜ் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ வந்து இதை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஆக்சிமீட்டர் எவ்வளோ சேஃபாக அனுப்பலாம்னு பார்த்தீங்கன்னா பொட்டி லைட்டாக அடி வாங்கியிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். பட் வந்து உள்ளே இருக்க காம்பவுண்ட் வந்து நம்மளுக்கு கரெக்டாக இருந்தாவே நமக்கு போதும், சரிங்களா? இப்போ ப்ரைஸ் என்னன்னு தெரில, முடிஞ்ச செக் பண்ணி பாருங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் தான் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ வந்து இப்போ நம்ம இதை அன்பாக்ஸ் பண்ணிடலாம், சரிங்களா? இதை வந்து இதோட மேனுஃபேக்சர் அடேங்கப்பா இங்கே பாருங்கள். இதுதான் வந்து நான் சொல்லக்கூடிய ஒரு ப்ரூஃபு. இங்கே பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் ரூ. 2000 போட்டிருக்கு, சரிங்களா? இதை வந்து எப்படி தான் இப்படி விற்கிறாங்கன்னு தெரியல. ஏன்னா வந்து இந்த ஒரு கொரோனா இஷ்யூவில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே செத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ வந்து இதுலேயும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், சரிங்களா? இங்கே இதோட விலையை பாருங்கள், ரூ. 2000 போட்டிருக்காங்க. மேபி உங்களுக்கு இப்போ விசிபிளாக தெரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து கரெக்டாக உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஓகே, பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இங்கே ரூ. 2000 1999 போட்டிருக்கு. ஸோ வந்து ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு தான் எனக்கு தெரியல. ஏன்னா இது எப்படி சொல்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, மேபி இது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒருவேளை ஒரு கொரோனா பேஷண்ட் யூஸ் பண்ணிவிட்டு அதை இது வச்சு இதில் அனுப்புகிறாங்களோ என்னமோ தெரிலங்க. ஏங்க இவங்க இப்படி பண்ணுறாங்க? ரூ. 2000 சொல்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா வெறும் ரூ. 350 இருக்குது. இது எப்படி, இதை நான் எதனால் இதை அன்பாக்ஸ் பண்ணேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னோடய ரிலேட்டிவ் ஒருத்தங்க வந்து கால் பண்ணாங்க. இந்த மாதிரி வந்து இவ்வளோ சொல்கிறாங்கடா தம்பி, ரூ. 2000 சொல்கிறாங்க, என்ன பண்ணுறது, தேவைப்படுது. அது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கொரோனான்னு கிடையாது, சும்மா அவங்களுக்கு ஒரு பாடி ப்ராப்ளம் இருக்குது. ஸோ வந்து அவங்க யூஸ் பண்ணுறது தான் ரெகுலராக, சரிங்களா? இப்போ வந்து அவங்களுக்கு உடஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ வந்து ஒன்று பர்ச்சேஸ் பண்ணணும்னு சொன்னாங்க. ஸோ வந்து மெடிக்கலில் கேட்குறப்ப ரூ. 2000 சொல்லியிருக்காங்க. அவங்க ஃபஸ்ட்டு வந்து பர்ச்சேஸ் பண்ணது ரூ. 700. அதே கடையில் வெறும் ரூ. 700 பர்ச்சேஸ் பண்ணாங்க. ஆனால் இப்போ அதோட ரேட் ரூ. 2000. ஸோ வந்து எவ்வளோ லாபம் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கலாம், சரிங்களா? எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ 400 போடுங்க, ரூ. 1600 லாபம், சரிங்களா? ஓகே, ஏன் அப்படி அவ்வளோ லாபம் பார்க்குறப்ப இந்த மாதிரி ஒரு டைமில் வந்து அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா மக்களுக்கு திண்டாட்டம், அவங்களுக்கு கொண்டாட்டம். ஸோ வந்து ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஸோ வந்து இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ரூ. 2000 எம்ஆர்பி போட்டிருக்காங்க. நீங்கள் கடையில் வாங்குறப்ப உங்ககிட்ட ரூ. 2000 தான் கேட்பாங்க, சரிங்களா? ஓகே, என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல்ஸ் ஆக்சிமீட்டர்னு போட்டிருக்காங்க. பல்ஸ் ஃபிங்கர் ஸ்ட்ரிப் ஆக்சிமீட்டர். அதாவது பார்த்தீங்கன்னா நல்லா புரிஞ்சுக்கங்க, நம்ம விரலோட நுனி இருக்குது பார்த்தீங்களா, அந்த நுனியில் பார்த்தீங்கன்னா ஒரு சென்சார் இருக்கும். ஸோ வந்து அதாவது அந்த ப்ராடக்ட்டில் சென்சார் இருக்கும். அது வந்து நம்ம கைக்குள்ளே இப்படி அட்டாச் பண்ணதுக்கப்புறமேட்டு நம்ம பிளட்டில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் லெவல் வந்து மெஷர் பண்ணும். ஸோ வந்து அந்த பல்ஸ் ரேட்டையும் மெஷர் பண்ணும், சரிங்களா? இது எப்படி மெஷர் பண்ணும் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு போத் கிராஃபும் வந்துடும், சரிங்களா? அந்த மாதிரி நம்ம எப்படி சொல்கிறதுனா, அந்த படத்துலலாம் பார்த்தோன்னா அந்த கிளைமேக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பொழைப்பாங்களா மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு டொய் டொய் அப்படி போய்ட்டு இருக்கும். திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு கோடு மாதிரி போகும், சரிங்களா? அதுதான்
பீட் இருக்குது அப்படின்னா மேலே உங்களுக்கு கிராஃப் போயிட்டே வரும். கம்ப்ளீட் ஆகிட்டோம் அப்படின்னா எப்படி போகும் சரிங்களா, அதுதான் அப்படி தான் போட்டிருக்கோம். இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்பரும் உங்களுக்கு போட்டிருப்பாங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லணும், இப்போ ஆக்சிஜன் லெவல் வந்து எவ்வளோ கீழே குறையக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா 92க்கு கீழே குறையவே கூடாது. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஏஜ்டு பீப்புள் இல்லைனா வந்து லங்ஸில் ப்ராப்ளம் இருக்குங்களுக்கு பார்த்தீங்கன்னா 95லேருந்து 92க்குள்ளே மெயின்டைன் ஆகிட்டு இருக்கும். ஸோ 92 கீழே போயிடுச்சு அப்படின்னாவே ரொம்ப கஷ்டம். ஸோ வந்து அதுக்கு கீழே போகாத மாதிரி தான் நீங்கள் பார்த்துக்கணும் சரிங்களா. ஓகே 92. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிளட் ப்ரெஷர், அதாவது பார்த்தீங்கன்னா பல்ஸ் ரேட்டு உங்களுக்கு ரெண்டும் ஆக மொத்தம். பல்ஸ் ரேட் பற்றி எனக்கு தெரியல, பட் வந்து ஆக்சிஜன் வந்து 92 கீழே வந்து குறையக்கூடாது. நான் இப்போ தான் ஒரு நர்ஸ்க்கு வந்து கேட்டேன், அஃபீஷியலாகவே சொல்லிட்டாங்க, நான் வந்து கன்ஃபார்ம் உங்களுக்கு சொல்லிட்டேன் சரிங்களா. ஓகே அதுதான் பாருங்கள் அந்த ரேட் இப்படி போட்டிருக்கானுங்க, என்ன பண்ணுறது இவனுங்களெல்லாம் எல்லாரும் செத்துட்டு இருக்கிறானுங்க. உனக்கு இதில் உங்களுக்கு அடித்து இவனுங்க என்ன போய் பண்ண போகிறானுங்கன்னு தெரில. சொல்லுங்க, இது எனக்கு பிடிக்கவே இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா எம்ஆர்பி கிடையாது, இது மேலே வந்து ஃப்ராடு பசங்க ஒட்டிக்கிறானுங்க ஸ்டிக்கரு. இப்போ வந்து உள்ளே பார்க்கலாம் சரிங்களா, உள்ளே ஏதாச்சும் ரேட் கீது போட்டிருக்கானுங்களான்னு பார்க்கலாம். எனக்கு இது பார்க்குறப்பே மனசே கஷ்டமாகுது. இதை ஒருத்தர் கண்டுபிடிக்கிறப்ப அவன் எதுக்கு கண்டுபிடிச்சிருப்பான், இப்போ இதோட மார்க்கெட்டிங் எப்படி போயிட்டுருக்கு ஒன்றும் புரிய மாட்டேது. ஸோ வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இது வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண மாதிரி தான் இருக்குது. ஏன்னா வந்து மேலே வந்து ஒரு டேப் போட்டு அனுப்பியிருக்காங்க. ஸோ வந்து இப்போ நான் இதை அன்பாக்ஸ் பண்ணுறேன். இதை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ளே பார்த்தீங்கன்னா ஆக்சிமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஆக்சிமீட்டர் சரிங்களா. ஆக்சிமீட்டர் இருக்குது, அப்புறம் வந்து யூசர் மேனுவல் இருக்குது சரிங்களா. இந்த யூசர் மேனுவல் நான் என்ன பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா என்னோடய ஃபோனில் வந்து ஃபோட்டோ எடுத்து டெஸ்கிரிப்ஷனில் வந்து ஒரு டிரைவ் லிங்க் மாதிரி கொடுக்குறேன் சரிங்களா. யூசர் மேனுவல் சொல்லிட்டு ஒரு லிங்க் கொடுக்குறேன். அதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா இது உங்களுக்கு நல்லாவே தெளிவாகவே புரியும். நான் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆக்சிஜன் லெவல் அதெல்லாம் வந்து இதில் பக்காவாக கொடுத்துருப்பாங்க. ஸோ வந்து அங்கே நீங்கள் படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னுமே தெளிவாக மேபி புரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ வந்து பாக்ஸ்குள்ளே போட்டு பாக்ஸை இப்போ சைடில் வைக்கிறேன். ஸோ கைஸ் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த ஒரு ஆக்சிமீட்டர். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு எப்படி சொல்கிறதுனா ஒரு ஹேண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹூக் மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இது எனக்கு ரொம்ப டிஸ்டர்பாக இருக்குது, ஆடிட்டே இருக்குது. ஸோ வந்து இதை நான் ஓரமாக வச்சிடுறேன். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஆக்சிமீட்டர். இந்த ஆக்சிமீட்டர் பார்த்தீங்கன்னா டார்ச் லைட் கொடுப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி இதுலேயும் கொடுத்துருக்காங்க. இதை வந்து கரெக்டாக இப்போ உள்ளே வந்து போட்டு லாக் போட்டுக்கலாம் சரிங்களா. இருங்க நான் எப்படின்னு சொல்கிறேன். ஓகே காய்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா டைட்டாக போட்டேன். ஸோ வந்து இப்படி ஹேண்டில் பண்ணிக்கலாம். ஸோ வந்து இந்த ஆக்சிமீட்டர் இப்படி இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்படி ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே பார்த்தீங்கன்னா உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு சென்சார் இருக்கும். ஸோ வந்து அதுதான் நம்ம பாடி ப்ரெஷரை வந்து அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம ஆக்சிஜன் லெவலையும் பல்ஸ் ரேட்டையும் அதான் மெஷர் பண்ணணும். நம்ம வந்து இப்படி உள்ளே கையை வச்சிடணும் சரிங்களா. இவ்வளோ தான். இப்படியே வந்து ஒரு பெட் ரெஸ்ட்லேயோ இருக்கிறப்ப இப்படி வைக்கலாம். இல்லைனா நீங்கள் நடந்து போகிறப்ப கூட நீங்கள் ஜஸ்ட்டு உங்கள் கையில் வச்சாவே போதும். நல்லா கிரிப் இருக்குது, ஸ்ப்ரிங்கு கொடுத்தங்காட்டி பார்த்தீங்கன்னா கையிலேருந்து தெரியுதா எந்த அளவுக்கு கிரிப் இருக்குன்னு பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்குது. ஸோ வந்து புடிங்கெலாம் கீழே விழுக்காது. ஸோ வந்து டைட்டாக இருக்குது உண்மையாலுமே சரிங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பட்டன் ஒன்று ப்ரெஸ் பண்ணியிருக்காங்க, அது எதுக்குன்னு தெரியல, நம்ம இப்போ பார்த்தோம்னு தெரிஞ்சிடும். ரிமோட் இருக்குது, டிவி ரிமோட் இருக்குது சரிங்களா. இப்போ வந்து நான் அந்த டிவி ரிமோட்டை வந்து ஓப்பன் பண்ணுறேன். இந்த ரிமோட்டுக்கு பார்த்தீங்கன்னா சப்போஸ் செல்லு வந்து எங்கே கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் லோக்கல் ஷாப்லேயே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா அமேசான்லேயே சேர்த்தியா போட்டுருங்க. ஸோ வந்து நான் அதுக்கு லிங்க் கொடுக்குறேன். எதுக்கு இப்போ வந்து கடைக்கு போயிட்டு நீங்கள் வந்து இதை பிளேஸ் பண்ணுறப்ப நீங்கள் எல்லாத்தையும் சேர்த்தியா ஆர்டர் பிளேஸ் பண்ணிடுங்க. ஸோ வந்து இதை ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணுறேன், பட் வந்து ஓப்பன் ஆக மாட்டேன். ஓகே பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ வந்து இதில் இருக்கக்கூடிய 2 செல்லு சரிங்களா. நீங்கள் எமர்ஜென்சி அப்படின்னா உங்கள் வீட்டில் இருக்க டிவி செல்லே யூஸ் பண்ணுங்க, எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. ஸோ வந்து இப்போ பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து இது ஒரு முக்கியமான ஒரு வீடியோ, நான் இது வரைக்கும் பண்ணதுலேயே இது ஒரு முக்கியமான வீடியோன்னு நினைக்கிறேன். ஸோ வந்து இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து கனெக்ட் பண்ணுறேன். ஸோ வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் சரிங்களா. இப்போ வந்து இதில் நம்ம பார்த்தோன்னே போட்டிருக்கோம் அதிலே பாசிட்டிவ் நெகட்டிவ். ஸோ வந்து இதில் நான் இப்போ கனெக்ட் பண்ணுறேன். ஓகே 1 எண்ட் கனெக்ட் பண்ணிட்டேன். ஸோ வந்து இன்னும் 2ஐயும் கனெக்ட் பண்ணுறேன். ஓகே நெகட்டிவ் பாசிட்டிவ். ஓகே இப்போ நான் கனெக்ட் பண்ணிட்டேன். ஓகே சூப்பர். இப்போ பார்த்தீங்கன்னா மீட்டர் ஆன் ஆயிடுச்சு. ஸோ வந்து இப்போ நான் ஆஃப் பண்ணுறேன். இது எப்படி ஆஃப் பண்ணுறது? ஓகே இது ஆஃப் பண்ணுறது எப்படின்னு தான் எனக்கே தெரியல. ஸோ வந்து நான் என்ன பண்ணேன்னா ஜஸ்ட் பேட்டரி ரிமூவ் பண்ணாவே ஆஃப் ஆயிடுச்சு. ஸோ வந்து இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இதை வந்து கனெக்ட் பண்ணுறேன். ஸோ வந்து எனக்கு அதுதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த ஒரு பித்தலாட்டம் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அந்த இது வெறும் 350 ரூபா. ஸோ வந்து அதை 2000 ரூபாய்க்கு விற்கிறாங்க பார்த்தீங்களா, அதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமாகுது. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் ஒரு டாட் பட்டன் இருக்குது சரிங்களா. இது வந்து நான் இப்போ ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ ப்ரெஸ் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஏன்னா உங்களுக்கு டிஸ்பிளே வந்துருக்கும் சரிங்களா. இப்போ உள்ள பார்த்தீங்க அப்படின்னா வந்து உள்ள ஃபர்ஸ்ட் ஒரு ரெட் கலர் லைட் இருந்துச்சு, பட் இப்போ ஸ்டாப் ஆயிடுச்சு சரிங்களா. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா நான் இப்போ வந்து இதுக்குள்ளே கை விடுறேன், அது இந்த விரலை மட்டும் இதுக்குள்ளே விடுறேன். இது எப்படி உங்களுக்கு நான் காமிக்கிட்டோம், இப்படி இங்கே புஷ் பண்ணிக்கிறேன். இங்கே புஷ் பண்ணிட்டு உள்ள விரல விடுறேன். ஓகே பார்த்தீங்கன்னா உள்ள புஷ் பண்ணதுக்கு உள்ள விட்டுட்டு நான் அப்புறம் தான் ஆன் பண்ணணும் சரிங்களா. ஆன் பண்ணிட்டேன். இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சும்மா ஏதோ ஒரு இது 0 மாதிரி காமிக்குது, பட் வந்து இன்னும் எதுவுமே மெஷர் பண்ணல.
ஓகே சூப்பர். இப்போ காமிக்க எனக்கு லெஃப்ட் சரியா வரல, எனக்கு கை வரல. ஸோ வந்து இதை நான் ஆஃப் பண்ணிட்டு மறுபடியும் ரைட் ஹேண்ட்ல விடுறேன். இப்போ எனக்கு கம்ஃபர்டபுளா இருக்கு. ஸோ வந்து நீங்க எந்த ஒரு விரல்ல வேணாலும் வைக்கலாம் சரிங்களா, அதெல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது. மொத்தத்தில் இந்த 4 விரல்ல எது ஒரு விரல் சுண்டு விரல் வேணாம், இந்த 3 விரல்ல வந்து யூஸ் பண்ணுங்க. ஸோ வந்து இப்போ வந்து பக்காவா காமிக்குதுங்க. என்ன காமிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி பார்க்கணும், இப்படி தான் பார்க்கணும் சரிங்களா. ஏன்னா வந்து இப்போ வந்து இப்படி தான் நம்ம பேஷண்ட் இப்படி படுத்துட்டு இருக்கோம் அப்படின்னா அங்கிருந்து ஒருத்தர் வராங்க பார்த்தீங்களா, அதாவது டாக்டர் சாரி மரியாதை குறைவே இல்லை, சும்மா டாக்டர் சரிங்களா, டாக்டர் வராங்க. ஸோ வந்து பார்க்குறாங்கல்ல, பார்க்குறப்ப வந்து அவங்களுக்கு விசிபிளாக இருக்கணும்னு இப்படி கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஓகே, என்னோட ஆக்சிஜன் லெவல் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் எனக்கு வந்து 99 வாட்டர் ஸ்கோர், 99% பார்த்தீங்கன்னா எனக்கு ஆக்சிஜன் இருக்கு. ஸோ இது எப்படி டிபெண்ட்னா நான் இருக்கிறது பார்த்தீங்கன்னா வில்லேஜில் இருக்கேன். ஸோ அதனால 99 காமிக்கிறேன். 100 இதில் காமிக்கிறது ஃபர்ஸ்ட், ஏன்னா இதில் வந்து 99 வரைக்கும் தான் லிமிட், 100க்கு போகாது. ஸோ வந்து அது பேர் என்னங்க, என்னமோ ஒன்றும் சொல்லுவாங்கல்ல, பல்ஸ் ரேட் பர் செகண்ட், அது மினிட் எவ்வளோ சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 90. இப்போ நான் பேச பேச குறை